ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 116. இந்த பகுதியில் 123வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 13. ருத்ரோ பகுஷிரா பப்ரோர் விஸ்வயோனிஷு சிஸ்ரவாக அம்ருத சாஸ்வதஸ்தானோர் வராரோஹோ மகாதபாக. நாமம் 123. ஓம் மகாதபசே நமக. இதற்கு பொருள் மிக பெரிய ஆலோசனை செய்பவர் என்று பொருள். இதை ஒரு கதையிலிருந்து பார்க்கலாம். கைலாயத்தில் இருந்த மால்யவான், புஷ்பதந்தன் என்ற 2 சிவகணங்கள் சிவன் தந்த சாபத்தால் திருவானைக்காவில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தார்கள் என்றும், சிலந்தியாக பிறந்த மால்யவான் தனது மறுபிறவியில் கோச்செங்கச்சோழ நாயன்மாராக பிறந்தான் என்றும், கோச்செங்கச்சோழன் 70 சிவன் கோயில்களில் கட்டிய பின் 71தாக நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மணிமாடக் கோவில் கட்டி அவரை தொழுது அவரது அருளால் முக்தியடைந்தான் என்றும் முன்பே பார்த்திருக்கிறோம். அதாவது 59வது திருநாமத்தில் நாம் பார்த்தோம் இதை பற்றி விரிவான கதையை. இப்படி சிலந்தியாக பிறந்த மால்யவானின் கதை நமக்கு தெரிந்தது. இப்போது யானையாக பிறந்தானே புஷ்பதந்தன், அவன் என்ன ஆனான் என்று பார்க்கலாமா? அந்த புஷ்பதந்தன் யானை வடிவத்துடனேயே கைலாயத்தை அடைந்தான். மால்யவான் ஸ்ரீனிவாச பெருமாளை தொழுது முக்தியடைந்ததைப் போல தானும் முக்தியடைய விரும்புவதாக அவன் பார்வதி தேவியிடம் கூறினான். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. நீயும் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசனை வழிபட்டு முக்தியடைவாயாக என்று ஆசீர்வதித்தார் பார்வதி தேவி. அப்போது புஷ்பதந்தன், அங்கேதான் ஒரு சிறிய பிரச்சனையே என்றான். என்ன என்று கேட்டார் பார்வதி தேவி. திருவானைக்காவில் சிலந்தியாக இருந்த மால்யவான் பின்னிய வலைகளை யானையாக இருந்த நான் கலைத்து விட்டேன் அல்லவா? அதனால் இப்போது கோச்செங்கச்சோழனாக பிறந்த அவன் யானையின் மேலுள்ள அந்த கோபத்தின் எதிரொலியாக தான் கட்டிய அனைத்து கோவில்களையும் யானை உள்ளே நுழைய முடியாதபடி மணிமாடக் கோயில்களாக கட்டிவிட்டான். மணிமாடக் கோவில் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? முதலில் சமத்தரையாக இருக்கும். அதைத் தொடர்ந்து படிக்கட்டுகள் வரும். அதற்கு பின் மீண்டும் சமத்தரையாக இருக்கும். பின் படிக்கட்டுகள் வரும். இப்படி சமத்தரையும் படிக்கட்டுகளுமாக கட்டப்படும் கட்டிட அமைப்புக்கு மணிமாடம் என்று பெயர். அப்படிப்பட்ட அமைப்பை உடைய கட்டிடங்களுக்குள் செல்ல யானைகள் அஞ்சும் என்று சொல்வார்கள். அப்படி அவன் கட்டிய ஸ்ரீனிவாசனின் திருக்கோயிலுக்குள் யானை வடிவில் இருக்கும் நான் எவ்வாறு சென்று பெருமாளை வழிபடுவேன் என்று கேட்டான் புஷ்பதந்தன். உடனே பார்வதி தேவி இந்த விஷயத்தை பரமசிவனிடம் கூற, அதற்கு அவர், இதற்கான வழியை நாம் ஸ்ரீனிவாசனிடமே கேட்போம் என்றார். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் வஞ்சுலவள்ளி தாயாருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் தெப்ப உற்சவம் நடைபெறுகையில் அருகிலுள்ள சிவன் கோயிலில் இருந்து சித்தநாதேஸ்வரரும் சௌந்தரிய நாயகி அம்மனும் ரிஷப வாகனத்தில் அங்கே வந்து புஷ்பதந்தனுக்கு அருள் புரியுமாறு பெருமாளிடம் கோரினார்கள். இன்றும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது நாச்சியார் கோவில் பெருமாள் கோவிலில் தெப்ப உற்சவம் நடைபெறும் போது சித்தநாதேஸ்வரரும் சௌந்தரிய நாயகியும் ரிஷப வாகனத்தில் குளக்கரைக்கு வருவார்கள். அப்போது அவர்களிடம் வஞ்சுலவள்ளி தாயார், புஷ்பதந்தனுக்கு என் கணவர் அருள் புரிவதற்கு நான் வேறு வழி வைத்திருக்கிறேன். வரும் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் திருநாள் அன்று வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்று கூறினார் வஞ்சுலவள்ளி தாயார். மகிழ்ச்சியுடன் சௌந்தரிய நாயகியும் சித்தநாதேஸ்வரரும் தங்கள் கோயிலுக்கு திரும்பிவிட்டார்கள்.
பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் வந்தது. புஷ்பதந்தனுக்கு ஸ்ரீனிவாசனும் மஞ்சுளவல்லியும் எவ்வாறு அருள் புரிய போகிறார்கள் என்பதை காண ஆவலுடன் பார்வதி தேவியும் பரமசிவனும் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு அந்த உற்சவத்தின் 6ஆம் நாள் வந்தார்கள். அப்போது மஞ்சுளவல்லி தாயாரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் அன்று யானை வாகனத்தில் காட்சியளித்தார்கள். இதில் என்ன வியப்பு என்கிறீர்களா? யானையை ஓட்டும் அங்குசத்தை தாயார் தன் கையில் ஏந்தி ஓட்டுநராக அமர்ந்திருக்க, பெருமாள் தாயாருக்கு பின்னால் பின்னிருக்கை பயணியாக அமர்ந்திருந்தார். இதை இன்றும் நாச்சியார் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தில் பார்க்கலாம். அப்போது மஞ்சுளவல்லி தாயார் பார்வதி தேவியை பார்த்து, புஷ்பதந்தனுக்கு அருள் புரிந்து விட்டேன் பார்த்தாயா என்று கேட்டார். புரியவில்லையே, எங்கே புஷ்பதந்தன் என்று கேட்டார் பார்வதி தேவி. கீழே வாகனத்தை பார் என்றார் மஞ்சுளவல்லி தாயார். அப்போதுதான் பார்த்தார்கள், புஷ்பதந்தனே யானை வாகனமாக இருந்து பெருமாளையும் தாயாரையும் தாங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தார்கள். இந்த கோவிலுக்குள் யானை நுழைய தயங்குவதால் புஷ்பதந்தனை கோவிலின் வெளிப்புறத்திலேயே வாகனமாக அமர்த்தி பெருமாளும் தாயாரும் அவனை தேடி வந்து அவன் மீது அமர்ந்து அவனுக்கு அருள் புரிந்து விட்டார்கள் பார்த்தாயா என்றார் பரமசிவன் பார்வதி தேவியிடம். தப என்றால் சிந்தனை என்று பொருள். அடியார்களுக்கு, அதாவது தன்னை நாடி வரும் அடியார்களுக்கு எவ்வாறு அருள் புரியலாம் என்பதையே எப்போதும் சிந்தித்து ஒவ்வொரு அடியவருக்கும் அருள் புரிவதற்கு ஏற்ற வழியை சரியாக தேர்ந்தெடுத்து அந்த வழியில் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களது பிறவி பிணியை போக்குவதால் மகா தபக என்று எம்பெருமான் அழைக்கப்படுகிறார். இந்த 123வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நன்கு சிந்திக்கும் ஆற்றலை எம்பெருமான் அருளுவார். இது 123வது திருநாமம். அடுத்து 124வது திருநாமம். ஓம் சர்வகாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிஹி ஓம்.